முன்னாலெல்லாம் வந்து தமிழ் படங்கள் முக்கியமா அதுல வந்து தமிழ் படங்களை தாண்டி நிறைய படங்கள் இருக்கு. அதுல முக்கியமா கந்தசாமி படம், அதுல வந்து சிபிஐ ரோல். இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு சிபிஐ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவும் இருந்திருக்கும். அதே மாதிரி பல படங்கள்ல கலெக்டர், அதுக்கப்புறம் இடி, இந்த மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கனவு இந்த படங்கள் மூலமா நிறைய பேருக்கு வந்திருக்கும். அப்படி ரொம்பவே ரெஸ்பெக்ட் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர்ற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி அவங்களே வந்து ஒரு ஆட்டி படைக்கிற மாதிரி அவங்க வீட்லயே வந்து அவங்க அனுமதி வேண்டாம். இப்போ ஒரு எம்எல்ஏ எம்பி வீட்டில் உங்களுக்கு சர்ச் பண்ணணும் அப்படின்னா டைரக்டாவே உங்களுக்கு வந்து அந்த வாரண்டை கொடுத்து நீங்க பாட்டுக்கு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ வந்து இடியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலும் வந்து இந்த மாதிரி மணி லாண்டரிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து டைரக்டாவே அவங்க வந்து வேலைகள் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிபிஐ அவங்க கிரைம் இந்த மாதிரி பல்வேறு விஷயம் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர்ற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெருமையா, ஓகே இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கே, பரவாயில்ல நம்ம முடியாததை இவங்க கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கைத்துவமா இருந்த ஒரு இது. ஆனா ரீசெண்டா இடி டெல்லியில ஹைகோர்ட்டோட ஒரு தீர்ப்பு, முன்னாள் முதலமைச்சர் இப்ப அவரால் முதலமைச்சராக இருக்க முடியல. காரணம் அந்த எலெக்ஷன், டூரிங் த எலெக்ஷன் டைம்ல அவர் மேல போடப்பட்ட ஒரு வழக்கு, அந்த வழக்குனால அவர் பாதிக்கப்பட்டு ஜெயிலுக்கும் போனாரு. இப்போ வந்து ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் வந்து அவர் மேல எந்த ஒரு இதுவும் இல்ல, இது வந்து நீங்க எதுவுமே இல்லாம எப்படி வந்து இத்தனை குற்றப்பத்திரிக்கை, இத்தனை பக்கங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை நீங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்ப இதுல வந்து நம்பிக்கைத்துவம் எவ்வளவு கம்மியாவது பாருங்க அந்த டிபார்ட்மெண்ட் மேல. இந்த மாதிரிதான் எந்த இஷ்யூ வந்தாலும் இப்ப ரீசெண்டா சிபிஐ இவங்களை வச்சு ஏவுவாங்க, சிபிஐ வச்சு தூண்டுவாங்க, கொடைவாங்க, கிண்டுவாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம கேட்க முடியுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்க அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மேலே இவ்வளவு பெரிய நம்பிக்கை இழப்பு, அதுவும் ஒரு கவர்மெண்டே சாய்க்கிற அளவுக்கு ஆப்போசிட் பார்ட்டியை இந்த அளவுக்கு தாக்க முடியும் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இவ்வளவு பாதிக்கப்படுறாருன்னா இங்க ஒரு ஆளு பாதிக்கப்பட மாட்டாரா அப்படிங்கிற கேள்விதான். நாளைக்கு தன்னோட கட்சியோட வேட்பாளர்கள் மீட்டிங்க நேர்காணல வச்சிருக்க இந்த வேலையில ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க, இன்னைக்கு நீங்க ஆஜராகணும். சிபிஐ யூஸ்வலா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ணுவாங்க. ஆனா இவருக்கு இவ்வளவு கெடுபிடி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன ஒரு நோக்கம்? நீங்க சொல்ற மாதிரி அவர் ஓட் பர்சன்டேஜ் இல்லைங்க, அவர் ஒர்த்தே இல்லைங்க, அவர் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுல ஒரு பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பொதுவா ஒர்த் இல்லைன்னா கண்டுக்க மாட்டோம், அவனை மதிச்சா அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா நீங்க வந்து அவர் வந்து ஒரு கேவலமா அந்த கட்சி ஒரு தற்கூரி கட்சிங்கிற மாதிரியும், அதுல வந்து அறிவே இல்லாத ஒரு கட்சிகள், இத்தனை கூட்டமே இல்லாத மாதிரி நீங்க வந்து சித்தரிக்கிறீங்க. அந்த சித்தரிக்கிறதே தெரியுது. நீங்க சும்மா இருந்தா கூட சரி, இப்ப எத்தனையோ கட்சிகள் இருக்கு, டிவிக்கே மட்டும் விட்டுருங்க, மற்றபடி டிவிக்கே இல்லாம எத்தனையோ கட்சி இருக்குல்ல, எத்தனையோ கட்சி, ஏன் அந்த கட்சியெல்லாம் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? அந்த 1 or 2%, அதாவது நீங்க சொல்றதுன்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு வந்து கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னா ஏன் அந்த 1 or 2% இருக்கிற கட்சிகளை விமர்சிக்கல, இவங்களை விமர்சிக்கிறாங்க? இதுல விஜய் அவர்களுக்கு தரப்புல தேர்தல் பணி இருக்கிறனால என்னால டைரக்டா டெல்லிக்கு வர முடியாது, இங்க சென்னையில இருக்க ஆபீஸ்லயே ஆஜராகிற மாதிரி கேட்டிருக்காரு. இதை முன்னாலே பண்ணிருக்கலாம் மேபி, பட் மரியாதையின் காரணமாக அங்க டைரக்டாவே போனாங்க. ஆனா இப்போ பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. இதுக்கு அவங்க எந்த மாதிரி பதிலளிக்க போறாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா இவ்வளவு அழுத்தங்களை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணம்? எவ்வளோ சிபிஐ கரூர், அது இது டிவோர்ஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் வருதுன்னா சும்மா 1% 2% இல்லை, ஒரு இம்பாக்ட் இருக்கிறனால தான் இந்த அடி அடிக்கிறானுங்க. சாதாரணமா இதுக்கு முன்னால எத்தனையோ கட்சிகள் வந்து இந்த லெவல்லாம் அடிக்கல, ஆனா இந்த லெவல் ஒருத்தருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா என்ன காரணம்? திடீர்னு சமுத்திரக்கனி பேசுறாரு, திடீர்னு அங்க வந்து பார்த்திபன் பேசுறாரு. ஏன்னா எல்லாரும் ஒழுங்கா இருந்தாங்க, அதனால எல்லாரும் பேசுறாங்க. சமுதாயத்துல ஒழுங்கா இருந்தவங்க எல்லாம் இப்பதான் வெளியே வராங்க, இப்ப எடுத்து பேசுறாங்க. ஒருவேளை தன்னோட ஃபேஸ் வெளியே தெரியணும்னு பேசுறாங்களா, இல்ல சமுத்திரக்கனி அவங்க வந்து ஏனியை வந்து போட்டு கூரையும் தாண்டி வானத்தையும் பொத்துட்டு போய் மில்கி வே கேலக்சி எல்லாம் தாண்டி போயிட்டாரா, அதனால இதை பத்தி பேசுறாரான்னு தெரியல. திடீர்னு ஜூலின்னு ஒரு கேரக்டர் உள்ள வராங்க, கிட்னி திருட்டு, அதாவது ஒருத்தங்களோட கேரக்டர் உள்ள வருது, கடைசியில மாட்டிக்கிறது அவங்களா இருக்கிறாங்க. எவ்வளவு நெருக்கடி எந்த மாதிரி கொடுத்தாலும் இந்த மாதிரி நெருக்கடி எல்லாம் தாண்டி வரும்போதுதான் பெரிய இடத்தை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. விமர்சிப்பவங்க எப்படியும் பண்ணிட்டு போட்டோம். ஆனா வந்து இப்ப இந்த ஆதவனா ஏதோ ஒரு இது இவரெல்லாம் நீங்க கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை. வேலை வெட்டி இல்லாம இப்போ வந்து இந்த டூரிங் த எலெக்ஷன் டைம்ல கேம்பெயின் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ்ல இருந்து பேசும்போது வருமானம் ஈட்ட முடியும். இவ்வளவு நாள் ஆதவன் டிவி, அது என்னது ஆதித்யா டிவில கடந்து உருட்டிட்டு இருந்தாரு, அங்க பருப்பு வேகல,
ஸோ இப்போ இந்த கான்செப்ட்ல யார் பேசுவாங்கன்னு கேட்கும்போது நான் உனக்கு எக்ஸ்ட்ரா இவ்வளவு தாரைங்கும் போது தன்னோட வைத்த பூவாவை நிரப்புறதுக்காக எல்லாருமே இறங்கியிருக்காங்க. இதுல ஒரு சில பேர் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு தெரியும். அது இல்லாம அது தேவையில்லை அப்படின்னு எண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டெம்பரரி ஓகேவா, இந்த டெம்பரரி வைத்த ரெப்புறதுக்காக தேர் கம்மிங். இதுல இந்த மூக்கு நோண்டி, அந்த மூக்கு நோண்டின்னு யாராவது சொல்றாங்க, இவர் வேற. அதாவது இவங்க எல்லாம் பக்காவா எந்த கட்சிக்கு ஆதரவுன்னு தெரியும். இவங்க பேசுறதெல்லாம் பெருசா எடுக்க அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா இவங்களை பேசும்போது ஏதாவது எக்ஸ்ட்ராவா பேசும்போது பேசலாம், ஆனா இதுக்காக தான் பேசும்போது இவங்களை வந்து நீங்க கண்டுக்காம இந்த டூரிங் பர்டிகுலர் இந்த டைம்ல கண்டுக்க அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் அதுக்காக தான் பேசுறாங்க. காசு வாங்கிட்டு இது கிளியர்னு கேட்டா தெரியும், எத்தனையோ பேருக்கு வந்து பேமெண்ட் போடுறேன், நீங்க எங்களுக்காக பேசுங்க, இந்த டைம்ல ஆதரவா பேசுங்க, இல்ல எங்களை பத்தி பேசாமலாது இருங்க இந்த டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை 5 லட்சம் 6 லட்சம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவனுங்கெல்லாம் வந்து அந்த காசை வாங்கிட்டு பேசுறாது. அதனால நீங்க இது இவ்வளோ பெருசா சீரியஸா எடுத்து அஃபண்ட் ஆகணும் அப்படிங்கிறது தேவையில்லை. வீடியோல இருந்து மூக்கு நோண்டுறதுக்கு 5 லட்சம் ரூபாய்னா பரவாயில்ல, நானும் வேணா இருந்து நோண்டுறேன், ஒரு 10 லட்சமா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, நம்ம கவர்மெண்ட் வந்து எத்தனையோ ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனா அந்த வீடியோல இருந்து மூக்கு நோண்டி வீடியோ போடுறதுக்கு அவங்களுக்கு ஆதரவாக போடுறதுக்கு காசு கொடுக்குறாங்க, அது ஒரு ஸ்கீமா அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போது பரவாயில்ல. இப்படி டூரிங் த எலெக்ஷன் டைம் இப்படிலாம் நிறைய பேர் வந்து பொழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சேலரியா ஒரு ரெவன்யூவா கிடைக்கும் போது அது வந்து பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ். இதை கவர் பண்ற மீடியா, விஜய் அவர்களை மட்டும் கவர் பண்ற மீடியா இதை மட்டும் தான். இப்போ ஃபுல்லாவே அவரோட டாபிக் தான். சோசியல் மீடியாவை எடுத்துக்கிட்டா கொஞ்ச நாள் அவரோட டாபிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் கவர் பண்றானுங்க. ஆனா வந்து ஊழல் வழக்குன்னு 1-2 பேருக்கு மேல பதிவாயிருக்கு. இத்தனை 1000 கோடி வழக்கு அப்படின்னு சொல்லி பதிவான அந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களை யாருமே அதை பத்தி பேசல. சரி, அதை பத்தி பேசல. ஆனா இதே வழக்குல, கரூர் வழக்குல செந்தில் பாலாஜி ஆஜரே ஆகலையா, அவர் வந்து ஆஜரே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ தரப்புல சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பிரசன்டே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா எதுக்காக அவர் வந்து அதை வந்து தவிர்க்கிறார்? இந்த காரணம் என்ன? இதுக்கான கேள்விக்குறி இருக்கு. அதாவது விஜய் அவர்களை பழி போட்டாங்க, எடுத்தாங்க. ஆனா அவர் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு, டெல்லி வரைக்கும் போறாரு. இப்போ கூட வந்து தேர்தல் பணி இருந்தாலும் வாரேன், ஆனா வந்து எனக்கு கொஞ்சம் இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்டா கேட்கறாங்க. ஆனா ஒருத்தர் ஆஜரே ஆகல அப்படின்னா எனக்கு புரியவே மாட்டேங்குது. தப்பு பண்ணான்னு சொல்றீங்க, அந்த அவரு வந்து ஆஜராகிறாரு, தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ வீடியோலாம் வெளியிட்டாரு, அவர் ஆஜராக மாட்டேங்கிறார். ஏன்? எதன் காரணம்? எதற்காக? இந்த மாதிரி பல்வேறு கொஸ்டின்களுக்கு ஆன்சர் விடை கிடைக்கும் என்று நினைக்கிறோம். கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா வந்து எப்படி இது வந்து இந்த தேர்தல் முடிவுகளை பெருசா மாத்த போறதுல பெரிய சேஞ்ச், பெரிய டிஃபரன்ஸ், பெரிய இம்பாக்ட் இந்த எலெக்ஷன்ல இருக்க போகுது. நார்மல் இதுவரைக்கும் தமிழ்நாடு பார்த்த ஒரு எலெக்ஷனாக இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் தெரியுது. இவ்வளோ டிஸ்கஷன் நடுவில் பெரிய ஒரு எலெக்ஷனை சந்திக்க போகிறோம். எல்லாரும் அதுக்கு தயாராகுங்கன்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.